காஞ்சிபுரத்தில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி 171 மாணவ மாணவிகளுக்கு 12.53 கோடி கல்வி கடன்களை வழங்கினார். காஞ்சிபுரம் கீழம்பி பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற கல்வி கடன் முகாமில் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி கலந்து கொண்டு 171 மாணவ மாணவிகளுக்கு 12.53 கோடி கல்வி கடன்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் கூறும்போது, தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட முன்னோடி வங்கிகள் இணைந்து மாணவர்களுக்கு கல்வி கடன் உதவி வழங்கப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள் நல்வாய்ப்பினை பயன்படுத்தி உயர்கல்வி பயின்று எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், காஞ்சிபுரம் ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி குமார், மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார், ஒன்றிய செயலாளர் PM குமார், பகுதி செயலாளர் திலகர், இந்தியன் வங்கி மண்டல மேலாளர் ஸ்ரீமதி, முன்னோடி வங்கி மேலாளர் திலீப், மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் விஜயகுமார் மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள், மாணவ மாணவிகள், அவர்களது பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கல்விக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்றதுக்காக நமது சட்டமன்ற உறுப்பினர் AS அவர்கள் நமது முதலமைச்சர் இதுக்கு முன்னாள் கலைஞர் அவர்கள் கல்விக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தா அது பெருக வந்தவர் நமது தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற உடனே கல்விக்கு எவ்வளவு முக்கிய தெளிவாக உங்களை எடுத்து போகிறார். பொதுவாக ஒரு நாட்டுக்கு தேவை ஒரு அரசுக்கு வந்துச்சுன்னா கல்வி சுகாதாரம் தான். அதுதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அண்ணாவும் கலைஞர் கல்விக்காக என்ன கனவு தந்தாங்களோ இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் அவர்தான் தளபதி. கல்விக்கு அரசு பள்ளியில படிக்கிற மாணவ மாணவிகள் பொதுவாகவே அவங்கதான் சாதாரண குடும்பத்தில் இருக்க படிக்கிற மாணவர்கள். பொதுவாக இதுக்கு முன்ன ஒரு என்ன இருந்தது, யாரா இருந்தாலும் தன் பிள்ளைகள் அவங்க சாதாரண அது பொதுமக்கள் இடத்துல இதுக்கு முன்ன இருந்தது 75 கோடி 61 லட்சம். நம்ம வாங்கிட்டு இன்னும் சிலர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வருஷம் அப்ளை பாருங்க 23 24 கிட்டத்தட்ட 120 கோடி சாங்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதுல 2020 மாணவ மாணவர்களுக்கு 82 கோடி 25 லட்சம் வாங்கிக்கிறாங்க நம்ம மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில். அதே மாதிரி 24 25 கிட்டத்தட்ட 2124 பேருக்கு 98 கோடி 70 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கிறது. 25 இப்போ 25 26 போன வருஷம் 857 மாணவர்களுக்கு 22 கோடி 87 லட்சம் கடன் கொடுக்கிறார். இப்ப இந்த வருஷம் 50 கோடி இலக்கு வச்சுக்கிறாங்க. ஆனா 171 மாணவர்களுக்கு இன்னைக்கு
12,53,00,000 கொடுத்துருக்காங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த அரசு எந்த இது இருந்தாலும் இந்த கடனை வாங்குறது இன்னும் பேங்க்கு எப்படி போவீங்களோ உங்களுக்கு தெரியும். நல்ல